அத்தை என்ன எப்ப நைட்டிலே இருக்கீங்க, புடவை எல்லாம் கட்ட மாட்டீங்களா? 4 வீரா ஃபுல்லா புடவை தான் இருக்கு. உங்ககிட்ட பட்டு புடவை எல்லாம் இருக்கா அத்தை? 10 செக்ஷன்ல வச்சிருக்கேன். இல்ல அத்தை, உங்க பட்டு புடவை எனக்கு பார்க்கும் போல ஆசையா இருக்கு. எடுத்து காட்டுறேன். இது ஜஸ்ட் சாம்பிள் தான். எல்லா புடவையும் ரொம்ப அழகா இருக்கு அத்தை. வேணா எடுத்துக்கமா நீ. சரி அத்தை. டக்குனு ஒத்துக்கிச்சு. இந்த புடவைல எடுத்து என்ன பண்ண போறமா? அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க கட்டின புடவை எல்லாமே விலை மதிப்பு இல்லாதது. உருட்டு என்ன இல்லமா, ஊட்டி நல்லா உள்ள வைக்க சொல்றேன். The next day. எதுக்கு நீ காஞ்சிபுரம் கூட்டு வந்திருக்க? கர்ணன் சில்க் சென்டரா? குடு, எங்க போய் உட்காந்து ஓரமா ரீல்ஸ் பாரு. வரேன். இங்கதான் சார் பழைய புடவை கொடுத்தா காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் டோட்டலா கால்குலேட் பண்ணி எவ்வளவு வரும்னு மட்டும் சொல்லுங்களேன். ரெஸ்ட் ரூம் எப்படி போறது? அப்படி போங்க சார். மேடம் டோட்டலா வந்து 78,000 ரூபாய்க்கு இருக்கு மேடம். 78,000? மேடம் இல்ல டோட்டலா 78 ஹவர்ஸ் இருக்கு மேடம். எவ்வளவு நேரம்? காலியா தான் இருக்கு போ. அல்ல நான் போயிட்டு வரேன். என்னண்ணே புடவை எடுத்துட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சிச்சு. கேஷ் மேடம். கேஷ் நீங்க கொடுத்தீங்களா? புடவை நாங்க தானே காசு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாதா? உங்க அம்மா படம் வித்து அவங்க 78,000 சம்பாதிச்சிட்டாங்க. 78,000 ரூபாவா? நீங்க பழைய பட்டுப்பட கொண்டு வந்தீங்கன்னா இங்க விக்கலாம். கர்ணன் பட்டு சென்டர் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இருக்கு. 40 கேஷ் கொடுத்துருவோம். சென்னை அண்ட் காஞ்சிபுரம் 2 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணா நாங்க வீட்டுக்கு வந்து வாங்கிப்போம். அம்மா உங்ககிட்ட இருந்து தீபா பழைய பட்டுப்படி வாங்கிருக்கா? ஆமாண்டா, அவ பாவம் கெஞ்சி கேட்டா. சரி நான் தான் கொடுத்தேன்டா. 80,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோமா இங்க. 80,000 ரூபாவா?